இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்ப கூட தூய்மை பணியாளர்களை பனையூர் அவருடைய இல்லத்திற்கு வரவழைத்து தான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கள அரசியலே தெரியாம இருக்கக்கூடிய விஜய் எப்படி தமிழ்நாட்டை ஆள முடியும்னு நினைக்கிறீங்க? சரியான கேள்வி. விஜய் சந்தித்த 11 பேர் கொண்ட குழுவைத்தான் இன்றைக்கு அடித்து துவைத்து துன்புறுத்தி கேவலப்படுத்தி கையை உடைத்து அனுப்பி இருக்கிறது காவல்துறை. அது உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லி அடிச்சிருக்காங்க தெரியுமா? விஜய் வீட்டுக்கு போவியா நீ? ராத்திரி அந்த பாரதி அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவரை என்ன தெரியுமா சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க? வேளச்சேரி மண்டபத்துல இருந்து குரோம்பேட்டை மண்டபத்துக்கு தமிழக வெற்றி கழகம் சாப்பாடு உங்க அத்தனை பேருக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதை வந்து பார்த்துட்டு துவக்கி வச்சுட்டு வாங்க. அங்க போனா எந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? விஜய் மட்டும் நீங்க கேக்குறீங்க? களத்துல வந்து வேலை செஞ்சாதானே மக்கள் முதல்ல ஏத்துக்கொள்வாங்க. மக்களை இன்னைக்கே ஏத்துட்டாங்க விஜய். அது கண்டிப்பா ஓட்டு போடுவாங்கன்னு என்ன சாத்தியம் இருக்கு? கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 1142 பேர் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கிற போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மறந்துடாதீங்க நீங்க. அதெல்லாம் அவர் களத்துல வந்துதான் ஆகணும். அப்ப கூட்டம் கூடாதா? அப்பவும் கூட்டம் கூடும். பாதுகாக்கப்பட்ட கூட்டமாக இருக்கும். பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிற பாதுகாக்கப்பட்ட கூட்டமா அமைக்கலாமே. நீங்க இந்த அரசு என்ன தெரியுமா செய்யுது? விஜய வர வச்சு கூட்டத்தை கூட்டி நெருக்கடி கொடுத்து 4 பேர் செத்தா சந்தோஷப்படுற கூட்டமா தான் இருக்கும். நீங்க ஏன் விஜய் வரலன்னா காரணம் என்ன தெரியுமா? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ் தேசிய பற்றாளர் முகிலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க விஜய் அவர்கள் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. இப்ப வர எந்த ஒரு களத்திற்கும் சென்று விஜய் அவர்கள் வந்து சந்திக்கல, மக்களை சந்திச்சு பேசல. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்ப கூட தூய்மை பணியாளர்களை பனையூர் அவருடைய இல்லத்திற்கு வரவழைத்து தான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கள அரசியலே தெரியாம இருக்கக்கூடிய விஜய் எப்படி தமிழ்நாட்டை ஆள முடியும்னு நினைக்கிறீங்க? சரியான கேள்வி. விஜய் சந்தித்த 11 பேர் கொண்ட குழுவைத்தான் இன்றைக்கு அடித்து துவைத்து துன்புறுத்தி கேவலப்படுத்தி கையை உடைத்து அனுப்பி இருக்கிறது காவல்துறை. அது உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லி அடிச்சிருக்காங்க தெரியுமா? விஜய் வீட்டுக்கு போவியா நீ? ராத்திரி அந்த பாரதி அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவரை என்ன தெரியுமா சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க? வேளச்சேரி மண்டபத்துல இருந்து குரோம்பேட்டை மண்டபத்துக்கு தமிழக வெற்றி கழகம் சாப்பாடு உங்க அத்தனை பேருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்துட்டு துவக்கி வச்சுட்டு வாங்க. அங்கே போனால் எந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, தளபதி விஜய் அவர்கள் இந்த மக்களை பார்ப்பதற்காக வந்தால் 1 லட்சம் பேர் கூடுவாங்க அந்த ரோட்ல. 1000 பேர் இல்லை, என்ன பேச சொல்றேன். 1000 பேர் போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே உங்களுக்கு டிராபிக் ஜாம் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஒரு தலைவர் வருகிறார் என்றால் அந்த ரோடு என்னவாகும்? சரி, இப்ப முதல்வர் அவர்கள் வந்தாலும் கூட தான் செய்யும். யார் செய்யும்? எங்க கூடும்? மக்கள் கூட தானே சார். சரி, ஏன் முதல்வர் போய் பேசலாம்? துறை முதலமைச்சர் எங்க போனாரு? ஏன் அந்த துறை அமைச்சர் ஊரக உள்ளாட்சி விஜய் மட்டும் நீங்க கேக்குறீங்க? சார், களத்துல வந்து வேலை செஞ்சாதானே மக்கள் முதல்ல ஏத்துக்கொள்வாங்க. மக்களை இன்னைக்கே ஏத்துட்டாங்க விஜய். அது ஏத்தாங்க. ஓட்டு போடுவாங்க. சாத்தியம் இருக்கு. அதனால கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல 1142 பேர் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கிற போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மறந்துடாதீங்க நீங்க. அதெல்லாம் முதல் மாநில மாநாடு கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் கூடிய விக்கிரவாண்டி மாநாட்டை பார்த்திருக்கிறோம். மதுரை மண்டலத்துல கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் கூடுவதாக இன்னைக்கு உளவுத்துறையே தகவல் சொல்லுது. நீங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் வந்து இப்ப அதே நேரத்துல விஜய் தவறு செய்கிறார் என்றால், ஆட்சி முறை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு கேவலமாக நடத்துகிறார் என்றால், களத்துல வராததே பெரிய தவறு தானே சார். களத்திற்கு யார் வந்திருக்கு? ஆண்டவர்களே களத்துக்கு இல்லையே. அவங்களை பத்தி ஏன் பேசவே மாட்டேங்கிறோம்? அததான் நம்ம வந்து இவ்வளவு நாள் 13 நாட்களும் பெரிய கோரிக்கையா வைக்கிறது. அதுதான் ஏன் அந்த முன்னணி பொறுப்பாளர்களை பனையூருடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி சந்திச்சாருன்னா, நாம் வந்தால் மிகப்பெரிய கூட்டம் கூடும், அது சட்டம் ஒழுங்கு ஏற்படும், நெரிசல் ஏற்படும். இல்ல, நீங்க சொல்றது சரிதான். வந்து திரை பிரபலம் யாரு வந்தாலும் களத்துல கூட்டம் கூட தான் செய்யும். ஏன் இப்போ திரை பிரபலங்கள் இந்த 13 நாள் எத்தனையோ பேர் வந்து மக்களை சந்திச்சாங்களே. யாரு சந்திச்சா? எந்த திரைப்படம் வந்து சந்திச்சு? அம்பிகா வந்திருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ திரையுலக அம்பிகா வந்து அவங்க வந்து இந்த மக்களை நேசித்திருக்காங்க. வந்தா வேற யார் வந்தா? ஒருவேளை
விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெறாருன்னே வச்சுக்குவோமே, அவர் களத்துல வந்துதானே ஆகணும். அப்ப கூட்டம் கூடாதா பாருங்க. ஏன்னா அப்பவும் கூட்டம் கூடும், பாதுகாக்கப்பட்ட கூட்டமாக இருக்கும். பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிற கூட்டம், பாதுகாக்கப்பட்ட கூட்டமா அமைக்கலாமே. நீங்க இந்த அரசு என்ன தெரியுமா செய்யுது? விஜய வர வச்சு கூட்டத்தை கூட்டி நெருக்கடி கொடுத்து 4 பேர் செத்தா சந்தோஷப்படுற கூட்டமா தான் இருக்கும். நீங்க ஏன் விஜய் வரலன்னா காரணம் என்ன தெரியுமா? இந்த அரசு அவரை வெளியில வர வச்சு கூட்டம் கூடி 4 பேர் நெரிசல்ல செத்து போனா விஜயை காலி பண்ணிடலாம். இதைத்தான் இந்த அரசு எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதற்காகத்தான் அவர் அரசியல் செய்கிறார். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அவ்வளவு சீக்கிரமா நான் வந்துட மாட்டேன், வருவேன். ஏன் முன்னணி பொறுப்பாளர்களை வீட்டுக்கு அங்கே அலுவலகத்துக்கு வர வச்சு ஏன் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கவருக்கு? சந்தித்தாரா இல்லையா? என்ன பேசி அனுப்பி இருக்கிறாரு சார்? பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து ஒரு அரசியல் தலைவர் வரணும் அப்படின்னா வரலாம், கண்டிப்பா களத்துக்கு வந்து மக்களுடைய குறைகளை கேட்கலாம். பட் ஆனா அதை இதுவரை வந்து செய்யலையே விஜய். ஏன் செய்யல? என்ன செஞ்சிருக்காரு சார்? பரந்தூர் விமான நிலையத்துக்கு போகும்போது பதறீங்களே, ஞாபகம் இருக்கா? அஜித்குமார் படுகொலையில திணறிச்சு சென்னை, தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. வேங்கவேலுக்கு வரப்போறேன்னு சொன்னா அடி குடித்தவனையை குற்றவாளி ஆக்கிட்டீங்கல்ல. அதெல்லாம் நான் சொல்றேன். அனிதா மரணத்திற்கு அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிற தளபதி போகலையா? ஏன் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க? அதெல்லாம் என்ன? ஒரு குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, தமிழக வெற்றி கழகம் என்கிற குழந்தை இப்பதான் 1.5 வருஷம் குழந்தை. இந்த குழந்தை இவ்வளவு நாட்கள் வந்து நாங்க அரசியல் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் நீங்க சொல்லிருக்கீங்க. விஜய் கட்சி நான் இல்ல. விஜயை ஏன் ஆதரிக்கிறேன் என்றால் உண்மையான தமிழர், அதற்காக ஆதரிக்கிறேன். அந்த தமிழர் இந்த தமிழர்களை காப்பாற்றுவார். விஜயை ஆதரிக்கிறேன்னு சொல்றீங்க, அவருடைய கொள்கை என்னவா இருக்குன்னு சிம்பிளா ஒரு 2 லைன்ல தலைவர் பெருமக்களை போட்டாங்கல்ல, என்ன அவர்கள் தான் கொள்கை தலைவர்கள். கொள்கை தலைவர்கள் என்ன பின்பற்றினாங்களோ அதை பின்பற்ற போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. வேற என்ன வேணும்? திராவிடம் வேண்டாம்னு ஒழிக்கிறவங்க நீங்க தானே சார்? எது திராவிடம் வேண்டாம்? திராவிடம் வேண்டாம்னு நம்ம சொல்லல. திராவிட கட்சிகளாக இந்த 2 கட்சியை ஒழிப்போம்னு சொல்றேன். திராவிடம் என்பது ஒரு மொழிக்கூறு அல்ல. திராவிடம் என்பது வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லைக்கோடு அல்ல. திராவிடம் என்பது ஒரு மொழி அல்ல. பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரான சொல் திராவிடம், அவ்வளவுதான். அதை பின்பற்றக்கூடியவர்களை நான் ஏற்க. இவர் நான் பெரியார் வேண்டாம்னு சொல்றேன்னா ஏன் வேணும்னு சொல்றோம்? பெரியார் இந்த மண்ணுக்கு தேவை. ஆனால் இந்த மண் பெரியார் மண் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மண் வள்ளுவர் பிறந்த மண், இந்த மண் அயோத்திதாசர் பிறந்த மண். நான் அதை ஏத்துக்குவையா? பெரியாருக்கெல்லாம் முன்னோடிகள் அவர்கள். ஆனா நீ இந்த பெரியாரை வச்சுக்கிட்டு பெரியாரையே சொல்லிக்கிட்டு நீ சம்பாரிச்சு உன் குடும்பத்தை உயர்த்தி கொண்டே இருப்பதுதான் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். பெரியாருடைய கொள்கையில வந்து திமுகவுக்கும் பெரியாருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னு சொல்லுங்க. பெரியார் கற்பித்த போதனை எல்லாம் நீங்க செஞ்சுட்டீங்களா? பெரியார் சொன்ன கோட்பாடுகள் எல்லாம் நீங்க வந்து கொள்கையா உருவாக்கிட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஆக நான் கேட்கிறவங்கள்ட்ட ஒரு கேள்வி, நீங்க தயவு செய்து அதுக்கு பதில் சொல்லுங்க. திமுகவுக்கு என்ன கொள்கை சொல்லுங்க. எவராலும் சொல்ல முடியாது. அந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர்களே சொல்ல முடியாது. சொன்னா மாட்டிக்குவாங்க. இப்ப இருக்கக்கூடிய எந்த கட்சி சார் தன்னுடைய கொள்கையை இதுதான் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்கு? யாருமே இல்லையே, அதானே பிரச்சனை. அதே மாதிரி இன்னைக்கு அரசியல் எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு? இல்ல சார், இல்ல விஜய் அவர்களும் அப்படித்தானே இருக்கிறாங்க. என்ன கொள்கை? இல்ல, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். பிறந்த குழந்தை ஒரு கொள்கை பிரகடனத்தை நோக்கி பயணிக்க தொடங்குகிறது. இனிமே தான் அவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அவங்களும் மோசக்காரர்கள், மோசடிக்காரர்கள் முதல்ல நம்ம தான் குரல் கொடுக்க போறோம். அதுல மாற்றம் இல்லை. நம்ம வந்து வக்காலத்து வாங்குற மாதிரி இல்லை. இவங்கள்ட்ட எல்லாம் போய் வக்காலத்து இந்த கூட்டணி கட்சியில் வாங்குதுல அந்த மாதிரி வக்காலத்துல நம்ம வாங்க மாட்டோம். தவறு செய்தால் கண்டிப்போம். ஏற்கனவே யாருக்கு ஓட்டு போட்டோம்? நம்ம பரவாயில்ல, கருணாநிதியை விட கருணாநிதி பையன் நல்லா செய்வான்னு சொல்லி ஓட்டு போட்டோம். என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? இப்ப நம்ம தானே எதிர்க்கிறோம். இதேதான் அடுத்த ஹிஸ்டரி. கண்டிப்பா சார். இப்போ களத்துல இருக்கக்கூடிய அரசியல் பத்தி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. விஜய் அவர்கள் 2026 களத்துல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இத மக்கள் ஏத்து கொள்வார்களா அப்படின்றது வந்து இன்னொரு புறம் இருக்கு. இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு விஜய் அவர்கள் குரல் கொடுக்கறான்னு சொல்றீங்க, களத்துல வரல அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் எப்படி ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ மக்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம களத்துல இருந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பல விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.